ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்மளோட 10 டேஸ் கெமிஸ்ட்ரி பப்ளிக் ஸ்டடி பிளானோட ஃபைனல் டே இன்னைக்கு 25th February. ஸோ இன்றைக்கி நமக்கான சாப்டர்ஸ் லெசன் 3, 4, 14 அண்ட் 15. ஸோ லெசன் 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் ஒய் ஹெச்எஃப் cannot be stored in glass bottle அப்படின்ற புக்கிங் செட் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 88 கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரமான ஹெச்எஃப் அமிலத்தை ஏன் கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைக்கக்கூடாது, இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 99 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி லெசன் 3லேருந்து நம்ம 3 மார்க்ஸ் சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2 பேஜ் நம்பர் 77. அதே இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கந்தக டை ஆக்சைடின் வெளுக்கும் பண்பு, இது பேஜ் நம்பர் 87 கொடுத்துருக்காங்க. டாபிக்ஸ் எல்லாம் ஒன்று தான், பட் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அடுத்த கொஸ்டின் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் அ டைபேசிக் ஆசிட், பேஜ் நம்பர் 78 கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சல்ஃபரிக் ஆசிடோட வேதி பண்புகள், அதில் அமிலப்பண்பு அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் வரும். பேஜ் நம்பர் 88 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம லெசன் நம்பர் 3 நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். அதுமாதிரி லெசன் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் கொடுத்துருக்கேன். புக் பேக் கொஸ்டின் நம்பர் 7, 15. ஸோ இந்த 2 முடிச்சிட்டோம் அப்படின்னா லெசன் நம்பர் 4 நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே முடிக்கிறோம். தென் லெசன் 14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் சைடில் புக் பேக் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 9, 12, 13, 16, 18. ஸோ இதெல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன். தென் 3 மார்க் கொஸ்டினில் இது ஒரு புக் இன்சைட் கொஸ்டின், எபிமர்ஸ் அப்படின்ற கொஸ்டின், இது பேஜ் நம்பர் 244 கொடுத்துருக்காங்க. தென் லெசன் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் சைடில் 2, 3, 4, 5, 6, 8, 13, 11, 16 அண்ட் 17 இது எல்லாமே நான் 2 மார்க்ஸ் சைடில் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 மார்க்ஸ் சைடில் நம்ம எடுக்க போகிற எல்லாமே புக் இன்சைட் கொஸ்டின் தான். ஸோ இதில் நான் ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இங்கிலீஷ் மீடியமோட பேஜ் நம்பர்ஸ், ஆனால் ரெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவங்களோட புக்கோட பேஜ் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டென்சேஷன் பாலிமர்ஸ், பேஜ் நம்பர் 289 இருக்குது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்க பலபடியாக்கல் அப்படின்னு இருக்கும், பேஜ் நம்பர் 305 இருக்குது. தென் இது எல்லாமே எனக்கு சேம் தான், தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LDPE HDPE பேஜ் நம்பர் 288 ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமுக்கு 304 இருக்குது. டெஃப்லான் அதே 288 தான், தமிழ் மீடியமுக்கு 304 இருக்குது. ஆர்லான் இல்லாட்டி பேனுன்னு கேட்பாங்க, ஃபார் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 288 இருக்குது. தமிழ் மீடியமுக்கு இதுக்கு அடுத்த பேஜ் 305 இருக்குது. அடுத்து ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதுக்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கு பேஜ் 283 இருக்குது. அண்ட் ஃபார் தமிழ் மீடியம் 298 இருக்குது. ஓகே, ஸோ இது இன்றைக்கான பிளான். இதை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இனியோட நம்ம 13 சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.